no compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். கொடைநாடு கொலை வழக்கு ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. கொலை வழக்கிலிருந்து பழனிசாமியை காப்பாற்றியவர் செங்கோட்டையன் தான் அப்படின்ட்டு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்றாரு. அப்போ ஒரு வழக்கில் A1 எதிரியா கருதப்பட வேண்டிய ஒருத்தரை அவர் குற்றத்திலே இல்லாமல் காப்பாற்றி விட்டாருன்னா அப்போ A1 செங்கோட்டையனா இல்லை பழனிசாமி? ஒரே ஒரு வார்த்தை, என்னை பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கி விட்டார். இந்த வார்த்தையை ஒழுங்கா சொல்ல தெரியல. A1 பழனிசாமின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? உங்களால சொல்ல முடியுமா? கொடைநாடுல அன்று இரவு மின் விளக்கு அணைக்கப்படுகிறது. இந்த கேரளா 12 பேருமே கொண்ட டீம் வர்றாங்க. உள்ள கொள்ளையடிக்க போயிடுறாங்க. இவங்க நீண்ட நேரம் ஆகுது. ஏன் என்றால் இந்த 12 பேருக்கு என்ன அசைன்மெண்ட்? அவர் செல்வி ஜெயலலிதாவும் அவருடைய தோழியும் வாழ்ந்த இடத்துல யாராவது சாவியை போட்டு திறந்து அந்த ஸ்ட்ராங் ரூமை யாருமே திறக்கவே முடியாது. பங்களால பாத்தீங்கன்னா 90 ரூமுகள் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ரகசிய அறை எங்க இருக்கிறது என்பது கண்டிப்பாக இந்த கேரளாக்காரர்களுக்கு தெரியாது. டாக்குமெண்ட் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரே நபர் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்ப 2 பேர் சேர்ந்து இவ்வளவு டாக்குமெண்ட் வச்சா இவ்வளவு டாக்குமெண்ட் அங்க இருந்துச்சு, அதுதான் காணா போச்சு அப்படின்னு கூட வந்தவங்க சொல்லணுமா இல்லையா? சசிகலா அவர்கள சொல்லுங்க. ஏன்னா சிசிடிவி கேமரா அன்னைக்கு எதுவுமே ஒர்க் ஆகல, எல்லாமே ஆஃப்ல இருந்து. சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் பண்ணவில்லை. வழிகாட்டி கொண்டு வந்தவர்கள் இவங்களெல்லாம் டிரான்ஸ்பர் 12 பேரையுமே கொண்டு வாகனத்தில் இறக்கி விட்டு உள்ளே அனுப்பி வருகிறார். திருமதி VK சசிகலா, இளவரசி சுதாகரன், நீலகிரியுடைய முன்னாள் கலெக்டர் சங்கர், முன்னாள் SP முரளி ரம்பா, அதிமுக நிர்வாகி சஜீவன், கொடநாடு எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் மற்றும் சுனில், இவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். யாரு? செங்கோட்டையன் சொல்ற மாதிரி மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திரு பழனிசாமி அவர்களை மட்டுமே இந்த 12 பேரும் மனுவில் குறிப்பிடவில்லை. இந்த உண்மை கூட செங்கோட்டையனுக்கு தெரியாம பழனிசாமி A1 அப்படின்னா A2 யாரை போட்டிருக்காங்க? நீ யாரை கட்சியில் சேர்க்க சொல்லி அவங்களை A2 ஆக்கியிருக்காங்க. இந்த குற்றவாளிகள் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் அத்தனையுமே சசிகலா அவரிடமும் இளவரசியிடமும் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிழை. இல்ல சார், இந்த கேஸ்ல எடப்பாடி அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா சார்? பழனிசாமிக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? எடப்பாடிக்கு அங்க இருக்கிற டாக்குமெண்ட் அவருக்கு தேவையில்லை. பழனிசாமி அவர்களுக்கு அந்த சொத்து தேவையில்லை. அந்த சொத்து பழனிசாமி கூடவே போய் லாக்கர்ல வச்சாரா? சார் வணக்கம் சார். சார், நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத பல கேஸை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு கேஸ் சார், கிட்டத்தட்ட 2017 இந்த கேஸ் நடக்குது. இன்ன வரைக்கும் இது அன்சால்வ்டாகவே இருக்குது. ஏன்னா கண்டுபிடிக்க முடியல இந்த கேஸை பற்றி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கேஸோட A1 எடப்பாடி அவர்கள் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் எடப்பாடி அவர்களை இந்த கேஸில் பேசுகிறாங்க சார்? அதுவும் இல்லாமல் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2017 நடக்குது. ஒரு மர்மமாகவே இருக்குது இந்த கேஸ். அதை பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம் டீட்டெயிலாக. அதாவது இந்த வழக்கு, கொடைநாடு கொலை வழக்கு ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அவிழ்க்கப்படாத முடிச்சா இருக்குது. என்ன இப்படி ஏன் அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை அப்படின்னு ஊடகவியலாளர்கள் மற்றும் உலகத்தவர் அத்தனை பேருமே இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சமயத்தில் தான் ஒரு முடிச்சு அவுத்திருக்கார். யார்? திரு செங்கோட்டையன், மரியாதைக்குரிய முன்னாள் கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் முடிச்சு அவுத்துட்டார். அவுத்து இந்த வழக்கில் A1 அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அது திரு பழனிசாமி அவங்க தான். இந்த வழக்கில் இப்போ RS பாரதி, திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்கிறாரு, இந்த கொலை வழக்கில் செங்கோட்டையன் தான் பழனிசாமியை காப்பாற்றினார். RS பாரதி எதுக்கு இப்படி சொல்கிறாரு? இப்போ கொலை வழக்கிலிருந்து பழனிசாமியை காப்பாற்றியவர் செங்கோட்டையன் தான் அப்படின்ட்டு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்கிறார். அப்போ ஒரு கொலை வழக்கிலிருந்து ஒரு செங்கோட்டையனால் பழனிசாமியை ஒரு கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றிட முடியும் அப்படின்னு RS பாரதி பேசியிருக்காருன்னா அது எனக்கும் புரியல. எப்படி இதில் நீதிமன்றத்திலிருந்து நீதிபதிகள் காப்பாற்ற முடியுமா? அல்லது வழக்கு விசாரணையில் சாட்சிகள் இல்லாமல் போனதுனால தான் வழக்கு தோற்று போகுமா? அல்லது வழக்கு விசாரணை சரியாக பண்ணாதனால தோற்று போகுமா
அப்படிங்கிறது தான் வந்து பல்வேறு கேள்விகள் இருந்த போதும் இந்த வழக்கிலிருந்து செங்கோட்டையன் தான் வந்து காப்பாற்றிட்டாருன்னு ஆர்எஸ் பாரதி சொன்னதும் இது எந்த சூழ்நிலையில் எப்படி வச்சு ஒரு கேஸ்லேயே மாட்டாமல் வந்து காப்பாற்றி விட்டுருக்கிறாரு அப்படின்னா அப்போ ஒரு வழக்கில் A1 எதிரியாக கருதப்பட வேண்டிய ஒருத்தரை அப்போது வந்து அவர் குற்றத்திலே இல்லாமல் காப்பாற்றி விட்டார்னா அப்போ A1 வந்து செங்கோட்டையனா இல்லை பழனிசாமியா? இல்லை, அந்த கேஸில் அவர் எப்படி சம்மந்தப்பட்டார் சார்? ஏன்னா அவர் 2017 அவர் வந்து சிஎம் ஆகிறாரு, அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா சார்? 2017 ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடாக வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திரு பழனிசாமி அவர்கள் 2017 வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ 23/4/2017 இரவு வந்து கொடநாடில் இருக்கிற அந்த மெயின் கேட்டை ஒரு கூட்டம் வந்து திறக்குது. எந்த கூட்டம் திறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் வந்து மனோஜ், திபு, சதீசன், ஜம்சர் அலி, சந்தோஷ் சாமி, பிஜின் குட்டி, உதயகுமார், மனோகரன், மனோஜ் சாமி உட்பட 12 பேர் குற்றவாளிகள். அதில் 12 பேர் எல்லாருமே கேரளாவை சேர்ந்தவங்க. ஆமாம், இது எல்லாருமே வந்து கேரளா சேர்ந்தவங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டுக்காரர்கள் இல்லை. அப்படின்னா கேரளாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தியாக இருக்கிற கோடநாடு அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமானது. அவர் விருப்பப்பட்டு அவ்வப்போது கோடைநாடு எஸ்டேட்டில் வந்து கோடை காலத்தில் வந்து இருந்துட்டு போவார் அப்படிங்கிறது வந்து கேரளாவுக்கும் தெரியும். இந்த கோடைநாடு எஸ்டேட்டுடைய அழகை பற்றி சொல்ல போனால் அந்த எஸ்டேட்டுடைய ஒரு மூளைக்கு போய் ஒரு ஓரமாக நின்று பார்த்தா டைட்டானிக் கப்பலில் அவர் அப்படி நிற்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நின்று காற்று வாங்கினா இந்த கன்னத்தில் அடிக்கிறது வந்து கேரளா காற்று, இந்த பக்கம் அடிக்கிறதுனா என்ன தமிழ்நாட்டு காற்று. அப்படி வந்து அந்த இடத்துல நின்று வந்து கேரளா இந்த பக்கமும் தமிழ்நாடு இந்த பக்கம் இருக்கிறது, 2 ஸ்டேட்டை ஒரே பாரத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரவு நேரத்தில் லைட்டு போட்டு எரியும் போது கூட தமிழ்நாட்டிலலாம் எல்லா இடத்துலையும் லைட் எரியுது, கேரளாவில் நிறைய இடத்துல லைட் எரியல அப்படின்லாம் வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைய கேட்டால் கூட கொடநாடு எஸ்டேட்டை பற்றி அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த ரோடுக்கு கொடநாடுக்கே வந்து தனியாக வந்து பிரத்யேகமாக சிறப்பு ஏற்பாடுகள் போட்டு ரோடு போடப்பட்டிருக்கிறது. அம்மா இப்போ வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போனால் விரும்பி அதை இருப்பாங்க. ஏன்னா 1000 ஏக்கர், சுமார் 1000 ஏக்கர் 1200 ஏக்கர் இடத்த வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிட்டாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாங்குகிற பொழுது அது வந்து அவ்வளோ பெரிய சீரான இடமா இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மேற்பார்வையில் வந்து சரி பண்ணும்போது சீரான ரோடுகள், அதில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பேட்ரி காரில் போய் சுற்றி பார்க்குற அளவிற்கு ஒரு ஏற்பாடுகள் அத்தனையுமே செஞ்சு முடித்து வாழும்போது இந்த இதை பார்த்து ரசித்து வாழ வேண்டும் அப்படின்னு எப்படி ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் இந்திரா காந்திக்கும் வந்து இமயமலை சாரல் ரொம்ப பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கோடைநாடு எஸ்டேட் பிடிக்கும். அந்த அளவுக்கு பேர் போன ஒரு எஸ்டேட் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். ஸோ பழனிசாமி மதித்து நடக்கிற, பழனிசாமி வந்து பணிவோடு நடந்த ஒரு பழனிசாமி வந்து புரட்சித் தலைவி அம்மான்னு இன்றைக்கி வந்து உலகெல்லாம் வந்து அந்த அம்மாவுடைய பேரை வந்து பறைசாற்றி அந்த அம்மாவுடைய கொள்கையை வந்து தாங்கி நான் வழி நடத்தி செல்வேன் அப்படின்னு பல்வேறு சோதனைகளை தாண்டி வந்து முதலமைச்சராக வந்து அவர் வந்து அவருடைய அந்த பீரியடை வந்து அம்மா இருந்து ஜெயிச்சு கொடுத்த அந்த பீரியடை அவர் வந்து முறையாக வந்து நிறைவு செஞ்சார். ஆக பழனிசாமி வந்து அந்த இடத்துல வந்து அந்த அம்மாவுடைய கட்டளையை, முன்னாள் முதல்வருடைய கட்டளையை வந்து நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லப்போனால் அந்த வாய்ப்பு பழனிசாமிக்கு தான் நல்வாய்ப்பாய் அமைந்தது. இவ்வளோ நல்ல பேர்கள் இருக்குல்ல சார், இவ்வளோ நல்ல பேர் இருக்கும்போது எப்படி இந்த கேஸில் செங்கோட்டை இப்போ நான் சொல்கிறாரு, மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திரு பழனிசாமி சொல்கிறாரு, ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ பதவி கூட கிடைத்திருக்காது, செங்கோட்டையனுக்கு எம்எல்ஏ சீட்டே கிடைச்சிருக்காது. ஏன்னா செங்கோட்டையன் வந்து தனது குடும்பத்தை விட்டு வேறு ஒரு நண்பர்களோடு வாழ்க்கை நடத்துகிறார் என்று இல்லை முன்னாள் முதல்வர் அம்மையாரே வந்து கூப்பிட்டு அவரை வந்து கடுமையாக வந்து விமர்சித்து, உனக்கு வந்து ஒரு வாழ்வு கொடுத்தா நீங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து இங்கே வந்து உங்களை ஒரு மந்திரியாக்கி நான் வந்து இந்த சட்டசபையில் அழகு பார்த்தா நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வேறு ஒரு சாவகாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு கடுமையான கோபப்பட்டு
அவரை கூப்பிட்டு கடுமையாக எச்சரித்தார் அப்படிங்கிறது தான் பழனிசாமி அவர் சொல்கிறார். என்னங்க பழனிசாமி அடுத்த எலெக்ஷனில் இவனுக்குலாம் சீட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஜெயலலிதா அம்மையார் முடிவு எடுத்திருந்தாங்க. நான் வந்து ஏதோ நம்ம பக்கத்து ஊருக்காரரை நினச்சி நான் என்ன செஞ்சேன், உனக்கு கல்வி அமைச்சர் பதவியை கொடுத்து மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து உன்னை வந்து ஒரு நல்ல உயர்ந்த மனிதனாய் வந்து நீங்கள் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னா, என்னை கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாரு. தமிழில் ஒரே ஒரு வார்த்தையை ஒழுங்காக சொல்ல தெரியாத ஒரு ஆளெல்லாம் இந்த நாட்டில் கல்வி அமைச்சராக வந்திருக்காருன்னா பழனிசாமி அவர்கள் தான் வந்து புண்ணியம் கட்டியிருக்காரு. ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பேட்டி கொடுக்குறாருங்க. ஒரே ஒரு வார்த்தை, என்னை பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கி விட்டார். இந்த வார்த்தையை வந்து ஒழுங்காக சொல்ல தெரியல. என்ன அவ்வளோ பெரிய புலமை. ஏதாவது வீரபாண்டிய கட்டுப்பாடு, அதாவது 13ஆம் நூற்றாண்டிலிருந்துங்க 13ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழர்கள் வந்து ஆட்சியை இழந்ததுக்கு பிறகு யாரெல்லாம் வந்து இங்கே படையெடுத்து வருகிறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் போய் வாள் பிடித்து ஏஜென்ட்டுகளாக இருக்கான் பாருங்க. 53 வருஷம் நீ வந்து ஏஜெண்டாக இருந்திருக்க, அரசியல்வாதியாக இருந்திருக்கியா, என்னங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு நீ பேசியிருக்கிறியா? அப்படி பேச தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இந்த வழக்கை பற்றி எதுவுமே தெரியாமல் இவர் வந்து A1 பழனிசாமி அப்படிங்கிறார். மறுபடியும் நம்ம அப்படி சுற்றி இங்கே வந்துடுவோம். A1 பழனிசாமின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? உங்களால் சொல்ல முடியுமா? சரி, இந்த வழக்கு போன போக்கை பார்த்தோம்னா அன்றைய தினம் வந்து நீலகிரியில் வந்து ஒரு வழக்கு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கு ஏன் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, கொடைநாடில் அன்று இரவு வந்து மின் விளக்கு அணைக்கப்படுகிறது. இந்த கேரளா கவர்னர் 12 பேருமே கொண்ட டீம் வந்து வர்றாங்க. அங்கே வந்து ஓம் பகதூர்னு ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அந்த வாட்ச்மேனை அங்கே வந்து கம்பத்தில் கட்டி வச்சுறாங்க. அவன் சேரில் கட்டி வச்சு சேரோடு இழுத்துட்டு உருண்டோட போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்பத்தில் வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டு இவன் வந்து சத்தம் போட்டால் வெளியில் கேட்டுன்ட்டு என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிற நோக்கம் இல்லை, ஆனால் கொள்ளையடிக்கிற நோக்கம் இருந்திருக்குது. கொள்ளையடிக்க தான் வந்திருக்காங்க. இவன் சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக ஓம் பகதூருடைய வாய்க்குள்ளே வந்து துணியை வந்து அதிகப்படியான துணியை வச்சு உள்ளே வச்சு திணிக்கிறாங்க. அப்படி துணியை திணிக்கிற பொழுது அவருக்கு மூச்சு குழாய் போகிற இதை வந்து அடைச்சிருது. இவங்க 12 பேரும் அவங்க எதை திருட வந்தார்களோ, என்னென்ன பொருட்களை வந்து உள்ளே போய் திருட வந்தார்களோ 12 பேர் தான் இதில் அக்யூஸ்டாக வந்திருக்காங்க. உள்ளே கொள்ளையடிக்க போயிடுறாங்க. இவங்க வந்து நீண்ட நேரம் ஆகுது. ஏன் என்றால் இந்த 12 பேருக்கு என்ன அசைன்மெண்ட், அவர் செல்வி ஜெயலலிதாவும் என்னங்க அவருடைய தோழியும் வாழ்ந்த இடத்துல வந்து யாராவது வந்து சாவியை போட்டு திறந்து அந்த ஸ்டாக் ரூமை, அந்த கிளாக் ரூமை, அல்லது அந்த ஸ்ட்ராங் ரூமை யாருமே திறக்கவே முடியாது. இல்லை சார், அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா 90 ரூமுகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பங்களாவில் இருக்கிற 90 ரூமில் ஸ்ட்ராங் ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது, அல்லது இந்த சொத்து அல்லது நகை அல்லது பணம் போன்றவையெல்லாம் அடுக்கி வைத்திருக்கிற இடம், ரகசிய அறை எங்கே இருக்கிறது என்பது கண்டிப்பாக இந்த கேரளாக்காரர்களுக்கு தெரியாது. ஆக இந்த 12 பேர் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒழிய இவர்களோடு இந்த ரூமில் தான் இருக்குது வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்த 4 பேருடைய பெயர் வந்து இந்த வழக்கில் சேர்க்கப்படவே இல்லை. அந்த 4 பேர் வந்து இந்த ஒரு கதவை திறங்க, இந்த கதவை திறங்க, அந்த கதவை திறங்க, இங்கே தான் ஸ்ட்ராங் ரூம் இருக்குது, இதுக்குள்ளே தான் அந்த டாக்குமெண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகள்லாம் எடுக்கப்பட்டது. கூட ஒரு ஆள் போயிருக்காங்க. கூட 1க்கு மேற்பட்ட நபர்கள் போனாங்க. அவங்க வந்து அந்த சீன்லேயே வரல. ஏன்னா அப்போ அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகள் அத்தனையுமே வந்து எடுக்கப்பட்டது. இப்போ இத்தனை டாக்குமெண்ட்டு தான் நானும் அவங்களும் சேர்ந்து வச்சோம். இதில் சில விஷயங்களெல்லாம் நான் யார் பேரையும் பயன்படுத்த மாட்டேன். இதை ஊடகவியலாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் புரிஞ்சுக்கங்க. நாங்களும் அவங்களும் சேர்ந்து தான் வச்சோம். இத்தனை டாக்குமெண்ட் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரே நபர் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்க உயிரோடு வந்து இத்தனை டாக்குமெண்ட் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ 2 பேர் சேர்ந்து இவ்வளோ டாக்குமெண்ட் வச்சா இவ்வளோ டாக்குமெண்ட் அங்கே இருந்துச்சு, அதுதான் காணா போச்சு அப்படின்னு வந்து கூட வந்தவங்க சொல்லணுமா இல்லையா? தோழிகள் அல்லது தோழியோடு சேர்ந்த உடன் பிறந்த இணைந்த சகோதர சகோதரிகள் அல்லது தோழியோடு சேர்ந்த உறவினர்கள், சசிகலா அவர்கள சொல்கிறீங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த பொருளை வந்து ஸ்ட்ராங் ரூமில் வைக்கிறாங்க. அவ்வளவுமே அங்கேருந்து களவு போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சு. இவனுக்கு திருப்பி வந்து அவுத்து விட்டுட்டு போகலான்னு பார்க்கும்போது அவன் உயிர் போயிடுச்சு. அவனுங்களும் எதிர்பார்க்கல. சரி,
திருடிட்டு போன டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் வந்து சொன்ன இடத்துல போய் சேர்க்கணுமா அல்லது இவன் பாடியை தூக்கிட்டு போய் எங்காவது போய் ஏதாவது வம்பில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது, பாடியை டிஸ்போசல் பண்ணாமல் போயிட்டானுங்க. இதுதான் வந்து இந்த கொடைநாடு கொலை வழக்கு அப்படின்னா அது ஓம் பகதூர் கொலை வழக்கு தான் கொடைநாடு கொலை வழக்கு. முதல் கொலை அவர் தான். இந்த முதல் கொலையில் வந்து ஓம் பகதூர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா எதிர்பாராமல் கொல்லப்பட்டாரா அல்லது கொலையாகாத மரணம், கொலை செய்ய வேண்டும் இல்லை. இப்போ இந்த கூட்ட நெரிசலில் பார்த்தீங்களா, வாய்க்குள்ளே துணி திரிக்கப்பட்டது, கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, ஆனால் திருப்பி வந்த போது இறந்து விட்டான். இது கொலையா, ஆனால் அது 302 தான் வந்து வழக்கு பதிவு. ஆனால் அங்கே இன்னொரு செக்யூரிட்டி இருந்திருக்காரு, அவரையும் அடிச்சிருக்காங்க போலீஸ். அவர் வந்து அந்த உண்மையை சொல்லாத அளவுக்கு ஏற்பாடுகள் முடிந்து விட்டதா. இப்போ இது போய் சேர வேண்டிய இடத்துக்கு எல்லா டாக்குமெண்ட்டு அல்லது சேர வேண்டிய என்ன நோக்கத்திற்காக இந்த கொள்ளை நடத்தப்பட்டதோ அந்த கொள்ளை வந்து அவங்க குறிப்பிட்ட திட்டமிட்டபடி நடந்து முடிந்து விட்டது. அந்த கொள்ளை திட்டமிட்டபடி நடந்து முடிந்து விட்டது. சரி, இப்போ அன்று இரவு அந்த ஊரில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இபியினுடைய இஓ இருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, அவருடைய உத்தரவின் பேரில் அந்த ஊரில் இருக்கிற அனைத்து மின்விளக்குமே அணைக்கப்பட்டது. அப்போ அவர் வந்து இங்கே குற்றவாளியாய் சேர்க்கப்படவில்லை. அங்கே வண்டி வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி இது வழிகாட்டினாங்க இல்லையா, அவர்கள் குற்றவாளியாய் சேர்க்கப்படவில்லை. ஏன்னா இந்த கொடைநாடு அந்த பங்களாவுக்கு இப்படி தான் ரூட்டு அப்படின்னு கொண்டு வந்து இவங்களெல்லாம் இறக்கி விட்டாங்க இல்லையா, இவங்க கொண்டு போய் எஸ்கேப் பண்ணாங்க இல்லையா, அவர்களெல்லாம் வந்து இந்த வழக்கில் வந்து காட்டப்படவே இல்லை. ஏன்னா அந்த கொடைநாடு எஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே 12 என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த 10வது என்ட்ரன்ஸ் தான் ஜெயலலிதா அவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. எந்த என்ட்ரன்ஸ்ல இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த 12 பேரோடு கூட வந்தவர்களுடைய பெயர்கள் வந்து வழக்கில் சேர்க்கப்படவில்லை. இந்த 12 பேர் தான் சேர்த்தார்கள். பார்த்தீங்களா, இப்போ இந்த வழக்கில் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து எதோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் வந்து இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைன்னு கேட்டார். அவர் கேட்டார் இந்த கேஸுக்கு. ஏப்பா, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் நாகேந்திரன் தான் வந்து A1 அக்யூஸ்டு இறந்து போயிட்டதுக்கப்புறம் A2 அப்படின்னா A1 மாறுறாரு. அப்போ சொல்கிறாரு, இல்லை இந்த வழக்கு சிபிஐக்கு வந்து கொடுத்து விசாரிங்க, நான் குற்றவாளி இல்லைங்க, செய்ய சொன்னது எவனோ என்னங்க, நாங்கள் அவங்க சொன்னதை பேச்சை கேட்டுட்டு அவங்களாம் ஜாலியாக வெளியில் இருப்பாங்க, நாங்கள் குற்றவாளியாக மாட்டிக்குவோமா அப்படின்னு வந்து அஸ்வத்தாமன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்வி இந்த வழக்குக்கு பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும், கண்டிப்பாக பொருந்துமா இல்லையா? பொருந்தும்ல விக்னேஷ், நீங்க ரொம்ப கண்டிப்பா சார் பிரில்லியன்ட். நீங்க ஏன்னா சிசிடிவி கேமரா அன்னைக்கு எதுவுமே ஒர்க் ஆகல, எல்லாமே ஆஃப்ல இருந்தது. சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் பண்ணவில்லை. வழிகாட்டி கொண்டு வந்தவர்கள் இவங்களெல்லாம் டிரான்ஸ்போர்ட் 12 பேரையுமே வந்து கொண்டு வந்து வாகனத்தில் இறக்கி விட்டு உள்ளே அனுப்பி வருவார். வெளியில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 வித்தியாசம், 6 ஒற்றுமை இருக்கும். 6 வீட்டில் 12 ஒற்றுமை, 24 ஒற்றுமை, 120 ஒற்றுமை இருக்குது. என்னங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் 120 ஒற்றுமைகள் இருக்குது. சரி, இதில் இந்த 12 பேர் வந்து கொலை செய்யப்பட்டார்கள். இந்த பொருள் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. முதலமைச்சருடைய கவனத்துக்கு வருது. முதலமைச்சருடைய மேற்பார்வையில் இந்த வழக்கு விசாரணை நடக்குது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. தாக்கல் செய்து போயிட்ட உடனே வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது இதுக்கு நடுவுலேயே வந்து இந்த குற்றவாளிகளுடைய மீது வந்து வாகன விபத்து நடக்குது. இந்த குற்றவாளிகள் பயணம் செய்யும்போது அங்கங்கே விபத்துகள் நடக்குது, அங்கே வந்து கொலைகள் அரங்கேறுது. அந்த கொலைகள் எல்லாம் யார் செய்கிறது? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய டிரைவர் ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு. இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. இது வந்து கனகராஜ். அதாவது கனகராஜுங்கிறவர் வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய டிரைவர். இல்லைங்க, அவருக்கு நம்பிக்கைக்குரிய டிரைவர். யாரால் அமர்த்தப்பட்ட டிரைவர்? எடப்பாடி அவர்களால் அமர்த்தப்பட்ட. எடப்பாடி அவர்களால் நம்பிக்கையான நபர் என்று செல்வி ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்தி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை நம்பிக்கையான டிரைவராக இருந்தவர் கனகராஜ். அந்த கனகராஜ் ஏன் சாகணும்? விபத்தில் ஆத்தூர் பக்கத்தில் அவர் வந்து பைக்கில் போகும்போது அவர் வந்து அடிபட்டு சாகிறாரு. அங்கே இதில் வந்து பல்வேறு விபத்து, அதான் வந்து 6 கொலைகள் நடக்குது. இப்போது இந்த கொலைகளாக நடந்து சார்ஜ் ஷீட் போட்டு அங்கே வந்து கமிட் ஆகுது. எங்கள் நீலகிரி நீலகிரி மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து கமிட் பண்ணுவாங்க மர்டர் கேஸை. கமிட் ஆகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குற்றவாளிகள்லாம் வந்து பாதி பேர் வந்து பெயிலில் போயிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. இந்த வழக்கில் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு போய் விசாரிக்கிற போதே இந்த சிசிடிவி ஏன் அன்றைக்கி ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுது. அப்போ
சிசிடிவி ஆப்ரேட்டர் தினேஷ் அப்படிங்கிறவர் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். அவர் தற்கொலையா இறந்து போயிட்டாரு. நீங்கள் தற்கொலைலாம் சொன்னீங்கன்னா அப்படிதான் அந்த நியூஸ்ல பாவம் உங்களை வந்து சேர்ந்துடும். நியூஸ்லலாம் அப்படிதான் நியூஸ்ல தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாரு. தற்கொலை என்று சொல்லப்படுகிறது. அவர் வந்து இறந்து விட்டார். என்னங்க, அங்கே சிசிடிவி வந்து ஏன் ஆப்ரேட் பண்ணவில்லை என்று சொல்ல வேண்டிய நபர் இறந்து விடுகிறார். இதில் வந்து மெயின் அக்யூஸ்டாக இருக்கிறவர் வந்து தன் மனைவியோடு குழந்தையோடு போகிற பொழுது அவர் வந்து ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் அடிக்கப்பட்டு அவர் இறந்து, அவங்க குழந்தைங்க தப்பிச்சது, அவர் இறந்து போயிடுறாரு. இல்ல அவர் மட்டும் தப்பிச்சிடறாரு. இல்ல, குழந்தை இல்லை, அவர் ஒரு லாரியில் வந்து கேரளாவில் விபத்துகள் இங்கே மட்டும் நடக்கலை, கேரளா வரைக்கும் தேடி போய் அங்கே வந்து அவர் மேலே வந்து ஒரு லாரி இடித்து அவர் தப்பிச்சிடறாரு. அவர் மனைவியும் குழந்தையும் இறந்து போயிடுறாங்க. கண் முன்னாலே வந்து என்னடா இது, யாருக்கான அசைன்மெண்ட்டை நம்ம பண்ணி கொடுக்க போய் நம்ம நியாயமாக வந்து அன்றைக்கி இரவு ஒரு டீமை ரெடி பண்ணி இவனுங்க சொன்னதுக்காக தானே நம்ம வந்து வந்தோம், நமக்கு இந்த கொடநாடு என்ன ஏவு தெரியுமா இசட் தெரியுமா, இவனுங்களே கூட்டிகிட்டு போய் வெளிமாநிலத்து ஆளுகளை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நம்மளெல்லாம் வந்து 12 பேர்த்த அக்யூஸ்டாக மாற்றிட்டு வந்த இவனுங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, செஷன்ஸ் கோர்ட்லேயே வந்து ஒரு மனு இது பண்ணுறாங்க, மனுவை வந்து பதிவு பண்ணுறாங்க. அதில் வந்து திரு பழனிசாமி அவர்களை வந்து குற்றவாளியாய் வந்து விசாரிக்கணும். எதனால சார் அவரோட பேரை அவங்க சொல்கிறாங்க? இல்லை, அவருடைய பேரை வந்து அவங்க சொல்வதற்கு இந்த மனோகரன் காரணம். இந்த கனகராஜ் டிரைவர் கனகராஜ் எப்பா எல்லாம் மேலிடத்தில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கனகராஜுக்கும் இந்த 12 குற்றவாளிகளுக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு. இந்த கனகராஜ் என்ன சொல்கிறாரு, எல்லாமே வந்து மேலிடத்து உத்தரவின் பேரில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், எதாக இருந்தாலும் காப்பாற்று, எதாக இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவான், ஓகே, எதாக இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிறவங்க வரவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ இதில் இன்வால்வ் ஆகிறவங்களாம் அப்படியே படிப்படியாக ஒவ்வொருத்தரும் கொலை செய்யப்பட்டுறாங்க. உண்மை சொல்லலாம் உங்கள் குடும்பத்தோடு செத்து போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த வழக்கு அப்படியே கடந்து வரும்போது நம்ம மரியாதை 2017 21 ஆயிடுது. 21 வரைக்கும் வழக்கு வந்து விசாரணைக்கு வரவில்லை. கமிட் ஆயிடுச்சு, ஆனால் விசாரணைக்கு வர. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவரை விசாரிச்சதா சொல்கிறாங்களே சார். இல்லை, 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க. தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகை அடிப்படையில் விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்டே வாங்குறாங்க. இவங்களெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாரை கை காட்டுறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி, இல்லைங்க, இல்லை திருமதி வி.கே. சசிகலா, இளவரசி, சுதாகரன், நீலகிரியுடைய முன்னாள் கலெக்டர் சங்கர், முன்னாள் எஸ்பி முரளிரம்பா, என்னங்க, அதிமுக நிர்வாகி சஜீவன், கொடநாடு எஸ்டேட்டு மேனேஜர் நடராஜன் மற்றும் சுனில், இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரியும். என்ன சொல்கிறீங்க, கொள்ளையடிக்க போகிறது இவங்க எல்லாருக்கும் தெரியும். கொள்ளையடிக்க போனது என்னங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சசிகலா அவர்கள், இளவரசி அவர்கள், சுதாகரன் அவர்கள், என்னங்க, நீலகிரியுடைய முன்னாள் கலெக்டர் சங்கர் அவர்கள், முன்னாள் எஸ்பி முரளிரம்பா, என்னங்க, கொடநாடுடைய எஸ்டேட்டுடைய மேலாளர் நடராஜன் மற்றும் சுனில், இவங்க எல்லாமே வந்து நாங்கள் கொள்ளையடிக்க போகும்போது இவங்க எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. இன்க்ளூடிங் எப்படி வந்து சிசிடிவி ஆஃப் பண்ணப்பட்டதோ, எப்படி வந்து இபி கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டதோ, அது மாதிரி இவங்க அத்தனை பேருமே வந்து எங்களுக்கு வந்து உதவிகரமாக இருந்திருக்கார்கள். இவங்கள வந்து ஒரு பார்ட்டியாக போட்டு விசாரிக்கணும், எங்களை மட்டுமே குற்றவாளியாய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க 9 பேருடைய லிஸ்ட்டு கொடுத்தாங்க. இந்த 9 பேர் அடங்கிய லிஸ்ட்டு. இவர் சொல்கிற மாதிரி இவரை மட்டும் இல்லை, யார், செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திரு பழனிசாமி அவர்களை மட்டுமே வந்து இந்த 12 பேரும் மனுவில் குறிப்பிடவில்லை. இல்லை, இந்த உண்மை கூட வந்து செங்கோட்டையனுக்கு தெரியாமல் பழனிசாமி A1 அப்படின்னா A2 யாரை போட்டிருக்காங்க, நீ யாரை வந்து கட்சியில் சேர்க்க சொல்லி அவங்கள A2 ஆக்கியிருக்காங்க. ஒரு அக்யூஸ்ட் சொல்கிறத வச்சு அவரை நமக்கு முடிவுக்கு வந்துட முடியாது இல்லையா சார்? இப்போ வந்து இந்த அக்யூஸ்ட் வந்து இவங்க தான் A1 A2ன்னு போட்டு A9 வரைக்கும் அவன் சொல்கிறான், A11 சொல்கிறான். சிசிடிவி ஆப்ரேட்டரோட அல்லது இபி ஆஃபீஸரோட இன்னொரு மற்றவங்க எல்லாம் சொல்லி 10 பேர்த்த அவங்க லிஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இந்த 10 பேருடைய லிஸ்ட்டு சொல்லாமல்
வந்து A1 நான் காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு செங்கோட்டையை சொல்கிறேன். ஓகே. அந்த பங்களாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாட்சு, இந்த சில வந்து இல்லை, பொம்மைகள். கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் அத்தனையுமே வந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து விட்டது. இந்த சேர அதையும் சொல்கிறாரு. நீங்கள் இந்த வழக்கு வந்து அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு வருது. மரியாதைக்குரிய முன்னாள் இந்நாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு பன்வாரிலால் இருக்கார் பார்த்தீங்களா, கவர்னர், அவர்கிட்ட போய் இந்த வழக்கில் வந்து முறையாக விசாரிக்கல, 21 வரைக்கும் வந்து இதில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருந்த போதும் இப்போ 2017 நடந்து 21 வரைக்கும் இதில் மர்மம் இருக்குது, அதனால் வந்து இதை வந்து முறையாக விசாரிக்கணும், இல்லைன்னா வந்து இது சிபிசிஐடிக்கு அனுப்பணும், எஸ்பிசிஐடிக்கு அனுப்பணும், சிபிஐக்கு அனுப்பணும். இது வந்து இன்றைக்கி நேரத்தில் 2017 இந்த கூத்து கொடுமைகள்லாம் இந்த நாட்டில் அரங்கே. இல்லை சார், அந்த பங்களாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள்லாம் எங்கே போச்சு, இவங்க எதெல்லாம் சரண்டர் பண்ணியிருக்காங்க? இந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருளில் வந்து இவங்க வந்து இவங்க மேலே கேஸ் போட்டோம் இல்லையா, அதுக்காக வந்து 2-3 வாட்சு, ஒரு கரடி பொம்மை, 2 கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து பிடிச்சி இவங்க கொள்ளையடிக்க தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டி அவங்க மேலே கேஸ் வைக்கணுங்கிறதுக்காக, இதை கொள்ளடிக்கிறதுக்காக சிஎம் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு இந்த 2-3 வாட்சும் ஒரு கரடி 2 வாட்சு தேடுறதுக்காக ஒரு கொலையை பண்ணி ஒரு கொள்ளையடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே கேஸு. ஸோ அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் எப்படி சொன்னாங்க, நாங்கள் கொள்ளையடித்து கொடுத்த பொருட்கள் எல்லாம் வந்து எனக்கு யார்கிட்ட இருக்குது சசிகலா அவர்கள்கிட்டையும் அவங்க இளவரசி அவர்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம சொல்ல, இட் இஸ் அவைலபிள் இந்த ஆல் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த கேஸை பற்றி நீங்கள் எங்கே வந்து தட்டி பார்த்தாலும் இந்த குற்றவாளிகள் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் அத்தனையுமே வந்து சசிகலா அவரிடமும் இளவரசியிடம் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிழை. இல்லைங்க, கொள்ளையடித்த பொருள்லாம் அங்கே வச்சுக்கிட்டு எங்களை மட்டும் குற்றவாளியாக்கி உள்ளே போடுங்களே. அப்போ அவங்க என்னென்னலாம் கொள்ளடிச்சாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, எவ்வளோ பணம் இருந்ததுன்றதெல்லாம் சொன்னாங்களா சார்? அந்த என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சார் இல்லையா, அதான் டிரைவர் கனகராஜ் இறந்து போயிட்டாரு. டிரைவர் கனகராஜோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டில் வந்து 2000 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்களே சார். டிரைவர் கனகராஜோடைய அண்ணன் வந்து கணக்கில் அடங்காத பணக்கட்டுகள் அங்கே இருந்துச்சு. அங்கே வந்து தங்க நகை மற்றும் வந்து அங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ், அதாவது 2000 கோடி இருந்தது, 2000 கோடி ரூபாய்க்கு பொறுமையான டாக்குமெண்ட்ஸ் அத்தனையுமே அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அத்தனையுமே எடுத்து கொடுத்த என்னுடைய அன்பு தம்பியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இவர் ஒருத்தர் தான் வந்து இதுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறவங்களுக்காக அவரையும் கொன்று விட்டார்கள் அப்படின்னு வந்து அவங்க அண்ணன் வந்து அப்பப்போ மனு போட்டுட்ருக்கிறது, அப்பப்போ ஊடக செய்திகளாக வந்துருக்கிறதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். சரி, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் கொடைநாடு கொலை வழக்கில் செல்வி ஜெயலலிதாவுடைய அதுக்கு வந்து ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைச்சு அந்த உண்மையை கண்டுபிடிப்பான். அது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார். ஆறுமுகசாமி ஆணையம் ஒரு தனியாக ஆணையம் அமைச்சு அம்மாவுடைய சாவில் இருக்கிற மர்மத்தையே கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அம்மாவின் சாவில் மர்மம் இருக்குன்னு சொன்னது யார்? திரு பன்னீர்செல்வம். மௌனவிரதம் இருந்தார் போய் அம்மாவுடைய சமாதியில் போய், அம்மா நீ வந்து நீங்கள் எப்படி தான் செத்தீங்க அப்படின்னு எனக்கு வந்து மர்மமாக இருக்குதுமா, இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சே ஆகணுமா அப்படின்னு அம்மாவே மர்மமாக தான் செத்தாங்கன்னு சொன்னது வந்து ஓபிஎஸ். அப்படி இதில் ஒரு மர்மம் இருக்கா? இப்படி இது மர்மமாகவே இருக்கிற பொழுது அதுக்குள்ள ஆறுமுகசாமி விசாரணைக்கு வந்து அவரும் வந்து மர்மமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு வராங்க. உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு வர்றது வந்து என்ன, யாரை விசாரிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்க, சசிகலாவையும் இளவரசியும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் அவங்க வந்து விசாரணைக்கு எடுத்து அட்லீஸ்ட் வந்து கவுண்டர், அதாவது இவங்க போட்ட மனுவுக்கு எதிர் மனுதாரராக வந்து திரு பழனிசாமி அவர்களை நான் விசாரிக்கணும் அப்படின்னு வேல்முருகன் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வழக்கு வந்து மறு தேதியின்றி ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு மறு தேதியின்றி ஒத்தி வைக்கப்பட்டது. இதுதான் வந்து இன்று நமக்கு கிடைத்திருக்கிற தீர்ப்பு. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஆறுமுகசாமி ஆணையம் வந்து விசாரணை செய்ய முடியவில்லை என்று முடிவு எடுத்து விட்டது. என்னங்க, இப்போ இந்த வழக்கில் வந்து கொடநாடு கொலை வழக்கில் விசாரணை முடிவு பெறாமல் நின்று விட்டது. இப்போ தயவு செஞ்சு வந்து சிபிஐ நீதிமன்றத்துக்கு வந்து இவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு மனு போட்டு, என்னங்க, ஆறுமுகசாமி ஆணையத்திலே விசாரிக்க முடியாத விஷயத்தையும் ஹைகோர்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரிக்க முடியாத விஷயத்தையும் இப்போ வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பார்.
மரியாதைக்குரிய முன்னாள் கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்து கடந்த 30ஆம் தேதி பசும்பொன் இல்லை சென்ற மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. அறிக்கை விடும்போது கட்சியை வந்து வளர்க்கணும் அப்படின்னா வந்து சிதறி போயிருக்கிற தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும், அப்போ தான் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு கெடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. ஒரு கெடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன கெடு வைக்கிறது? யாருக்கு கெடு வைக்கிறது? அன்னிச்சது அதாவது ஒரு தற்காலிக பொதுச் செயலாளரோ அல்லது நிரந்தர பொதுச் செயலாளரோ இவ்வளோ பெரிய புயலுக்கு பிறகு தன்னை தக்கம் வைத்து கொண்டு தகவமைப்பு செய்து கொண்டவர் திரு பழனிசாமி அவர்கள். அந்த விதத்தில் வந்து கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே வந்து யார் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா திரு பழனிசாமி அவர்கள்ட்ட தான் நிற்கிறாங்க. என்னங்க அதில் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு, என்னங்க சிவபதி, ராஜேந்திர பாலாஜி, சீனிவாசன், என்னங்க திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார், சிவி சண்முகம், வீரமணி, என்னங்க சின்னையன், பிவி ரமணா, இவ்வளோ பெரிய ஆளுமைகள் அத்தனை பேருமே யாரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எடப்பாடி தலைமையில் இருக்கிறது தான் சரி. பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்குங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பன்னீர்செல்வம் வந்து இதே மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு இந்த தேதிக்குள்ளே என்னை சேர்க்கலைன்னா கட்சி ஆஃபீஸே வச்சு உடைப்பான ஆள் வச்சு உடைச்சார். இவ்வளோ அமைதி அப்போ அமைதி காத்த எப்போ அம்மையார் இறந்தபோது வந்து மௌனம் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சி ஆஃபீஸை யார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோயில், அதிமுகவுடைய கோயில், அது குலதெய்வ கோயில், அதை போய் வந்து ஆட்களை வச்சு உடைச்சாங்களே அப்படிங்கிறத வந்து பழனிசாமி அவர்களால் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறாரு. இந்த கோயிலை உடைச்சவங்கள வந்து நீ வந்து கூட்டணியில் சேர்த்துக்க அப்படின்னு வந்து செங்கோட்டையன் சொல்கிறார். இன்னொரு விஷயம், இவங்க எல்லாரும் சேர்ந்து இல்லை இந்த வழக்கில் கொடைநாடு கொலை வழக்கில் கொள்ளையடிக்கப்பட்ட கொள்ளையடித்த சொத்துக்கள்லாம் வந்து அவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்குது, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு வந்து இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இல்லை சார், இந்த கேஸில் எடப்பாடி அவர்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா சார்? இதில் வந்து எப்படி பழனிசாமிக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? எடப்பாடிக்கு வந்து அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டு அவருக்கு தேவையில்லை. அவர் வந்து அரசியலில் வந்து ஒரு கவுன்சிலரில் தொடங்கி இப்போ எதிர்கட்சிக்கார இப்போ திரு மரியாதைக்குரிய தம்பி விஜய், தாவேகா தலைவர் தம்பி விஜய் வந்து எடப்பாடியை பற்றி ஏதாவது தப்பாக பேசுகிறாரா? பேசலை. இல்லை, யாருமே மரியாதைக்குரிய செந்தமிழன் சீமான் எடப்பாடியை வந்து அண்ணன் தான் கூப்பிடுறாரு. எதிர்கட்சியாக இருந்த போதோ அல்லது போட்டியாளராக இருந்த போதோ அண்ணன் தான் கூப்பிடுறாரு. இப்போ நேத்தி கூட வந்து திரு ராமதாஸ் அவர்கள் நான் பழனிசாமியை நேராக சந்திக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் பழனிசாமி தான் சந்திக்கிறாங்க. திரு ஜான் பாண்டியன் பழனிசாமி எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறாரு. திரு டாக்டர் கிருஷ்ணசாமி பழனிசாமி எனக்கு நெருங்கிய நண்பர், அவர் நியாயமான அரசியல்வாதிங்கிறாரு. ஸோ அவர் ஜி.கே. வாசன் கூட பழனிசாமி ஒரு நியாயமான அரசியல்வாதி. அப்போ அண்ணாமலையை தவிர அத்தனை பேருமே இல்லைங்க பழனிசாமி அவர்கள் தான் வந்து அதிமுகவுக்கு பொருத்தமான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த குற்றவாளிகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பட்ட மனுவின் அடிப்படையில் பார்த்தா இங்கே கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் அத்தனை பேருமே வந்து சசிகலா அவர்களிடமும் அல்லது இளவரசி அவர்களிடம் தான் இருக்கிறது அப்படின்னு வந்து இந்த குற்றவாளிகள் சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லலை. இப்படி வந்து இருக்கிற பொழுது உயர்நீதிமன்றமே ஒரு முடிவுக்கு வர முடியாமல் வந்து மறுதேதி என்று தள்ளி வைத்திருக்குது. அது யார் ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அரசு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ளீடரை வச்சு போட்டு இந்த கேஸை எடுத்து ரீஓப்பன் பண்ணணும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது இதெல்லாம் வந்து தெரியாமல் இந்த குற்றவாளிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு அடிப்படை கருத்தாக வச்சுக்கிட்டு பழனிசாமி அவர்களை நான் தான் காப்பாற்றினேன், கொடநாட்டில் அவர் தான் A1 அப்படின்னு வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசுவது முற்றிலும் பொருத்தமற்றதா இல்லை சார்? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இவருக்கும் அந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையே சார். பழனிசாமி அவர்களுக்கு அந்த சொத்து தேவையில்லை. அந்த சொத்து வந்து பழனிசாமி கூடவே போய் லாக்கரில் வச்சாரா? பழனிசாமிக்கு என்னென்ன சொத்து உள்ள இருந்ததுன்னு தெரியுமா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்டு, அந்த பொருட்கள், அந்த நகையோ அந்த பணம் அத்தனையுமே வந்து உள்ளே வைக்கப்பட்டது. அதுதானே உண்மை? அப்போ பழனிசாமி கூட போகிற அளவுக்கு உயரத்தில் இருந்தாரா? இல்லை, அவங்க கூட இருந்தது சசிகலா அவர்கள் தான். ஆமாம், சசிகலா அவர்கள் தானே கூட இருந்தாங்க. இல்லை, அவர் கூட இருந்தது யார்? அப்போ அவங்க 2 பேர், ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்கள் தான் அந்த வீட்டில். இல்லை, அவங்க கூடவே வந்து துணைக்கு ஒரு அம்மா போவாங்க, அவன் தம்மை யார்? இளவரசி அவர்கள். இவங்க 3 பேர் தான் வந்து அங்கே போவாங்க கொடைநாட்டுக்கு. அப்போ அவங்க தானே வச்சுருக்க முடியும், அவங்களுக்கு தானே எடுக்க தெரியும். அப்படி இருக்கும்போது பழனிசாமி அவர்கள் அப்போ வந்து சாதாரணமாக வந்து ஒரு மந்திரி பழனிசாமி அவர்களை வந்து தலைவராக உருவாக்குனதே வந்து
அக்கா அக்கா வி.கே. சசிகலா அவர்கள் தான் வந்து இந்த தம்பி வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார். இந்த கூவத்தூரில் வந்து தங்கியிருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைக்கிறதுல கெட்டிக்காரராக இருக்கார். செங்கோட்டையன் அவர்களே, நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கும்போது வேண்டாம், என்னால் அவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்கள் ஒதுங்கி போயிட்டீங்க. அந்த அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கட்சியை எடுத்துகிட்டு வந்து கட்சி ஆஃபீஸை சிலர் உடைத்த போதும் கட்சியை விட்டு சிலர் வந்து பேச்சுகள் அத்தனையும் தாங்கி கொண்டு இன்றைக்கி வந்து தனி மனிதனாக வந்து ஒரு கொள்கை பிடிப்பாளராக வந்து செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையை வந்து நான் வந்து ஏற்று வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்டைலை சின்னத்துக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போடும்போது ரெட்டைலையை விடாமல் இந்த சின்னத்தையும் விடாமல் இந்த கட்சியும் விடாமல் பாதுகாக்கிற ஒரு பழனிசாமி அவர்களை வந்து திடீர்னு பொருத்தமற்ற முறையில் வந்து அவர் தான் A1 நான் தான் காப்பாற்றினேன் அப்படிங்கிறதுலாம் வந்து பொருத்தமற்ற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பொதுமக்களை வந்து குழப்புற மாதிரி இருக்குது. எனவே வந்து செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து இந்த கட்சி ஒரு எதிர்கட்சியாகவாவது இருக்கட்டும், ஏன் வந்து அந்த கட்சியை வந்து சீர்குலைக்கிறீர்கள்? எனவே சீர்குலைக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த கேஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார். எல்லாருமே வந்து எடப்பாடி அவர்களை வந்து இந்த கேஸில் சம்மந்தப்பற்றி பேசினாங்க. நீங்கள் சொல்கிற இந்த கேஸை ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. இந்த கேஸுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லையா சார்? இல்லை சார், இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் யார் உள்ளே வச்சாங்களோ அவங்க தானே தேவை. பழனிசாமிக்கு அது தேவையில்லையே. பழனிசாமிக்கு அங்கே உள்ள இருக்கிற பொருள் எதுவுமே தேவையில்லை. அவருக்கு தேவை கட்சியில் படிப்படியாக உயர்ந்து வந்தார். அது உயர்ந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். அது வந்துட்டார். அதுக்கு அவர் எவ்வளோ நாட்களை செலவிட்டார், எவ்வளோ கடின உழைப்பு எடுத்துக்கிட்டார். அவர் டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து எத்தனை வாய்க்கால் வரப்புலாம் போய் தண்ணி கட்டினார், பயிர் களை எடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனவே பழனிசாமி அவர்களை வந்து இதில் A1 என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை. இந்த வழக்கில் வந்து இதுக்கு மேலே இது வந்து மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு வழக்கை மீண்டும் வந்து ரீஓப்பன் செஞ்சு விசாரிக்கணும் அப்படின்னா வந்து ஒன்று இங்கே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அவர்கிட்ட கொண்டு ரீஓப்பன் மனு கொடுக்கணும். இல்லையா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொடுத்து ஸ்பெஷல் டைரக்ஷன் வாங்கி அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் நடத்தணும். அப்படி ஒரு நடத்தி வந்து இவரால் முடிஞ்சா வந்து செங்கோட்டையன் அவர்கள் A1ன்னு சொல்லட்டும். அப்படி ப்ரூவ் பண்ணாத வகையில் எந்த விதமான ருசுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவரை A1 என்று சொல்லி அவருடைய பதவிக்கும் அவருடைய பொறுப்புக்கும் களங்கத்தை விளைவிப்பது நியாயமாக படலை. ரொம்ப நன்றி சார். இந்த கேஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.